கூடிய மூலிகை அது. உடம்பை பொன்போல் பாதுகாக்கும் ஆற்றல் உடையதுன்னு எழுதுறாரு. பொண்ணுன்னா என்ன? தங்கம். தங்கத்தை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி உங்கள் உடம்பு அது பாதுகாக்குன்றாரு. அதை அலட்சியம் செய்யாமல் தினம் தினம் நீங்கள் சாப்பிட்ணும். அதை நம்ம யாராவது கடைப்பிடிக்கிறோமா ரெகுலராக? வெரி குட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போது நம்ம அதை ஏன் அதை சொல்கிறாருன்னா, அந்த மூலிகை தான் உங்களுடைய அணுக்களை பாதுகாக்கும். இந்த அணுக்கள் சீக்கிரம் விரயமாகாமல் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அது உருவாக்கும். அதுக்கு மேல் கொண்டு தான் நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அப்போ அந்த மூலிகையை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது? நமக்கு பக்குவம் வருது. ரெண்டாவது மூலிகை என்ன சொல்கிறாரு? தூதுவளையை சொல்கிறார். தூதுவளை என்பது என்ன? அறிவை விருத்தி செய்யுன்றார். அறிவை விருத்தி செய்யும். நமக்கு அறிவு கிடையாது, அதனால் அறிவை விருத்தி செய்யணும்னு எழுதுறாரு. உங்களுக்கு அறிவில்லைன்னு வளரார் சொல்லலை. அறிவு விருத்தி செய்யணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவு இல்லை, இதை சாப்பிடுங்க, அது விருத்தி செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த தூதுவளையும் கரிசாலையும் நம்ம இடைவிடாத சாப்பிட்டு பழகணும். அந்த சாப்பிட சாப்பிட நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துக்கும். முதல்ல நம்ம திடீர்னு சாப்பிடும்போது, இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் அப்படி தான் சாப்பிட சொன்னாருன்னு ஒரு நாளைக்கு இந்த ஆடு மாடு பில்லு மேய்கிற மாதிரி பேஞ்சு ஹீட் ஆகிடுச்சு. ஆத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டோமா எப்படி இருக்குது? சரி, கரெக்டாக இருக்குது, நாளைக்கு அதே பண்ணுங்கள். அப்படி ஒரு வாரம் 1/2 ஸ்பூன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டாக இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டோ ஹீட்டோ குளிர்ச்சியோ அதிகம் வரல, நார்மலாக இருக்குன்னா இன்னும் அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை பழகிட்டு வந்தால் நமக்கு என்ன ஆகும்? உடம்புக்கு தெம்பு வரும். நீங்கள் 1 கிலோ சோறு குழம்பு ரசத்தை தின்றதை விட இதை சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு உடம்புக்கு ஒரு தெம்பு வரும். நரம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேல் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக உணவு முறைகளை மாற்றணும். வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுனார். கூற்றம்னா என்ன? யமா. நீங்கள் இந்த தினமும் தின்றதை தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா யமனுக்கு சௌகரியமாக போச்சு. உங்களை சர்வசாதாரணமாக கூட்டிகிட்டு போயிடுவான். நீங்கள் ஒன்றும் அங்கே அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்ட்டார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. அடுத்தவர் என்ன சொல்கிறாரு?